உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், அம்மா கோவமா இருக்காங்க. எதுவும் பேசாதீங்க. தமிழ், இப்ப எதுக்கும் உன் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாரு? அவர் தான் பெரிய பணக்காரராச்சே. முதல்ல அவர் திரும்ப போக சொல்லு. அவர் எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும்? எப்படி பார்த்தாலும் அவர் இங்க யாரும் ஏத்துக்க போறதில்ல. எப்படியும் ஒரு வாரம் கழிச்சு அவர் போக தானே போறாரு. அதுக்கு இப்பவே போக சொல்லு. ஏன் ஃப்ரெண்ட்? எல்லாம் லவ் தான் ஃப்ரெண்ட். லவ்னாலே அப்படித்தான். நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணும். அம்மா கேட்டுச்சுடி. அப்படி லவ் இருந்தா அவர் சண்டையே போட்டிருக்க மாட்டாரு. சண்டை போட்டா லவ் இல்லைன்னு யார் சொன்னது ஃப்ரெண்ட்? யார் சொன்னது? அதானே. சும்மா இந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லி சமாளிக்க வேணாம்னு சொல்லு. லவ் இருந்தா கண்டிப்பா அவர் சண்டை போட்டிருக்க மாட்டாரு. இது என்ன வம்பா போச்சு ஃப்ரெண்ட்? அதுக்காக மண்டையை உடைக்க வர்றவங்கள வாப்பா வந்து நல்லா உடைச்சுக்க அப்படின்னு காட்டி நிக்க முடியுமா? அதனாலதான் அடிச்சேன். ஏய், லவ் லவ்னு சொல்றதுல இல்ல. உண்மையான லவ்வா இருந்தா நிக்கணும். நின்னாதான் லவ். சும்மா ரவுடி மாதிரி அடிக்கிற வரைக்கும் போகாது. படிச்சவங்களா இருந்துகிட்டு அத கூட செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன லவ்? லவ் வேற, சண்டை வேற. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட். ரெண்டுமே வேற வேற டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட். இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒண்ணுதான்னு சொன்னா எப்படி ஃப்ரெண்ட்? இத உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். அவர் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. அவர் தான் நிறைய பணம் வச்சிருக்காருல, அப்புறம் அவருக்கு இங்க என்ன வேலை? எவ்வளவு பணம் இருந்து என்ன பண்றது ஃப்ரெண்ட்? எனக்கு பிடிச்சவங்க இங்க தானே இருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் நீங்களும் இங்க தானே இருக்கீங்க. அப்புறம் நான் வேற எங்க போக முடியும் ஃப்ரெண்ட்? நீங்க வேணா பாருங்க, இந்த சேலஞ்சில நான் ஜெயிச்சு என் லவ் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். பாப்போம் பாப்போம். பாப்போமா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இனி அவங்க உங்க தலையெழுத்து. என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். எது நடந்தாலும் எனக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துல இருந்தா எனக்கு அதுவே போதும். அந்த சந்தோஷமே தனிதான் ஃப்ரெண்ட். இந்த காரு, பணம், பங்களா, வசதி எல்லாம் வெறும் மாயே. லவ் மட்டும்தான் நிஜம். என்ன ஃப்ரெண்ட், நான் சொன்னது கரெக்டு தானே? அது இங்க இருக்கிறவங்களுக்கே புரியும். ஆனா புரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட், இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தேன்ல, இது அப்படியே உங்க அம்மாவுக்கு பாஸ் பண்ணிருங்க. நான் உங்களுக்கு அப்புறமா நிறைய தரேன். கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்பவே கொடுத்துறேன். அம்மா ஏய் வா போடி. எனக்கு ஒண்ணு வேணாம். உன் ஃப்ரெண்டு கொடுத்ததை நீயே வச்சுக்கோ. ஃப்ரெண்ட், உங்க முத்த அம்மாக்கு வேண்டாமா? வீட்டு போடு, ஆட்டம் போடு. வீட்டு போடு, ஆட்டம் போடு. என்னடி கூப்பிடுறது கூட காதல வாங்கிக்காம போயிட்டே இருக்க? பயங்கர ஜாலியா இருக்கியே. சம்மர் லீவ் விட்டாங்கன்னு ஒரே சந்தோஷமா? அம்மா, இனி சந்தோஷம் எனக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாடு சந்தோஷப்பட போகுது. அப்படி என்னடி சந்தோஷம்? அப்போ உனக்கு தெரியாதா? வர சனிக்கிழமை 27ல இருந்து நம்ம ஜீ தமிழ்ல சரிகமபா சீசன் 4 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ, அப்படினா இந்த சம்மர்ல எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இல்ல? அப்படி சொல்லு. சரி, அப்படியே பாடிக்கிட்டே இந்த துணியெல்லாம் கொண்டு போய் உன் கபோர்ட்ல வை. ஆட்டம் போடு, வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமபா. ஏய் தமிழ், ரைம்ஸ் பார்த்தது போதும். தூங்கறதுக்கு முன்னாடி போன் பார்க்காதன்னு நான் சொல்லிருக்கேன்ல. போனை வை. அம்மா ப்ளீஸ் மா, 5 minutes தான். இப்படி கேக்குற பழக்கத்தை விட சொல்லி நான் எவ்வளவு நாள் சொல்லிருக்கேன். முதல்ல போனை கொடு. அம்மா ப்ளீஸ் மா, ஒரே ஒரு தடவை. முடியவே முடியாது. போனை கொடு. போனை கொடு தமிழ். போன் எடுத்துக்கோ பாப்போம். தமிழ், போனை கொடு.
யாரடி ஃபோன் பண்றா? அடடே, வாங்க தம்பி. உங்களை தான் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. தம்பி, நீங்க இப்படி கீழே உட்காருங்க. எங்க வீட்ல எல்லாம் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். சாப்பிடலாம். உட்காருங்க. ம். இருங்க, இதை வந்துடுறேன். மரகதம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அம்மா சரியா தான் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஆமாங்க, நீங்க பேசாம இருங்க. தம்பிய நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க தம்பி. என்ன தம்பி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பழைய சோறு தம்பி. பக்கத்துல தொட்டுக்க என்ன இருக்கு பாத்தீங்களா? பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் இருக்கு. இத பாருங்க, இதைத்தான் நாங்க காலையில சாப்பிடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காது. என்ன பண்றது, இதுதானே சாப்பிட்டாகணும் இங்க. ஓ, ஆ? என்னமா இவ்வளவு சூப்பரா இருக்கு. பா, செம்ம. இப்படி ஒரு சாப்பாடை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை. ஆஹா ஆஹா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கூட இவ்வளோ டேஸ்டியான சாப்பாடு கிடைச்சதே இல்லை. ஐயோ, வேற லெவல். வா, சூப்பரா இருக்கு. ஹோ. மா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு டெய்லி இதே மாதிரி சாப்பாடு கொடுங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆ? அப்பா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.